ஸோ இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரொமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ் அப்படின்ற இந்த வியாதி வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. இப்போ ரொமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ் அப்படின்னா இந்த வெறும் இந்த ஜாயிண்ட் பெயின் அப்படின்னு மட்டும் கிடையாது. இது வந்து ஒரு ஆட்டோ இம்யூன் டிசீஸ் அப்படின்ட்டு சொல்லுவோம். அதாவது நம்ம பாடியில் இருக்கிற அந்த ஜாயின்ஸு, தசைகள் இதெல்லாமே வந்து இதை தாக்குறதுக்கு நம்ம ரத்தத்திலேயே சில செல்ஸ் உருவாகி இந்த ஆர்கன்ஸ் எல்லாம் அஃபெக்ட் பண்ணுறது தான் ரொமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ். இது முக்கியமாக பார்த்தீங்கன்னா பெண்களில் இது ரொம்ப காமன். முக்கியமாக அந்த மிடில் ஏஜ்டு குரூப், அதாவது 30 வயதுலேருந்து 50 வயசில் வந்து இது கொஞ்சம் ரிஸ்க் அதிகமாக இருக்குது. பட் இருந்தாலும் இது ஆண்களுக்கும் யங்ஸ்டர்ஸ், அதாவது 15 வயசு மேலே இருக்கிறவங்களுக்கும் வர வாய்ப்பும் இருக்குது. இது ஒரு கீ ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா, இது சீக்கிரம் கண்டுபிடிச்சி இது ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா இதோட தாக்குதல் கம்மியாக இருக்கும் அண்ட் ஈஸியாக ட்ரீட் பண்ணிடலாம். லேட்டாக இதை டயக்னோஸ் பண்ணுறதுனால நம்ம லைஃப் லாங் மெடிசின்ஸ் எடுக்க வேண்டிய வாய்ப்பு இருக்குது. அண்ட் இதனால் இந்த ஜாயிண்ட் டிஃபார்மிட்டிஸு, ஜாயிண்ட் பெயின்ஸ்லாம் அதிகமாக இருக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ இப்போது இந்த ரொமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ்னால் என்ன, இது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது, இது வந்துருச்சு அப்படின்னா எப்படி ட்ரீட் பண்ணுறது அப்படின்னு தான் இந்த ஷார்ட் வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஹாய், ஐ எம் டாக்டர் சோமசுந்தர். ஐ எம் த ஸ்பைன் ஆர்த்தோபெடிக் அண்ட் ஹெல்த் ஸ்பெஷலிஸ்ட். ஸோ இப்போ இந்த ரொமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ்னால் என்ன அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ ரொமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ், இந்த RA அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து நம்ம இம்யூன் சிஸ்டம், நோய் எதிர்ப்பு சக்தி வந்து ஒரு ஹைப்பர் ஆக்டிவ் ஆகி நம்ம பாடியில் இருக்கிற உறுப்புகளே, அதாவது ஜாயிண்டில் இருக்கிற இந்த சைனோவியம் அப்படின்ட்டு சொல்லுவோம், இதை தாக்கி வீக்கத்தையும் டேமேஜையும் உருவாக்குது. இதனாலே இவங்களுக்கு வந்து இந்த ஜாயிண்ட் பெயின் அதிகமாக இருக்கும். இது ப்ரோக்ரஸ் ஆக ஆக இந்த டிஃபார்மிட்டிஸ், அதாவது இந்த ஜாயிண்டோட ஸ்ட்ரக்சரே மாறக்கூடிய ஸ்டேஜ் வரைக்கும் இந்த டிசீஸ் ப்ரோக்ரஸ் ஆகலாம். ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம எல்லாமே வந்து இந்த ஆஸ்டியோ ஆர்த்தரைட்டிஸ், இந்த சாதா ஆர்த்தரைட்டிஸோட இந்த ரொமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ் கம்பேர் பண்ணுவோம். பட் ஆனால் இது ரெண்டுத்துக்கும் ரொம்ப நிறைய வித்தியாசம் இருக்குது. அதனால் போக போக நான் சொல்கிறேன். ஸோ இப்போ ரீசெண்டாக எதுக்கு இந்த ரொமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ் அதிகமாக ஆகிட்டு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக நம்ம ஒபேசிட்டி அண்ட் செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல் அப்படின்றதுனால தான். இந்த ஆக்டிவிட்டி கம்மியாக இருக்கிறதுனால இதனாலேயே நம்ம உடம்புல இந்த வீக்கத்தன்மை உருவாகுது அண்ட் இந்த ரொமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ் உருவாகிறதுக்கும் காரணமாக இருக்குது, இல்லாட்டி இதை வேர்சன் பண்ணுறதுக்கும் காரணமாக இருக்குது. ரெண்டாவது முக்கியமான லைஃப் ஸ்டைல் ஃபேக்டர் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்மோக்கிங். ஸோ ஒரு ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னா, ஸ்மோக்கிங் பண்ணுறவங்களுக்கு ரொமட்டாய்டு ரிஸ்க் வந்து ஒரு 40% இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் வந்து என்வாயர்மெண்டல் ஃபேக்டர். அதாவது இப்போ ரீசெண்டாக பொல்யூஷன் அதிகமாகிட்டு இருக்கு அண்ட் நம்ம எல்லாம் ரொம்ப சொஃபஸ்டிகேட்டடாக ஆகிட்டு இருக்கிறோம். இதனாலே நம்மளோட ஆட்டோ இம்யூன் ரெஸ்பான்ஸ் வந்து ரொம்ப ஹை எண்டாக ட்ரிகர் ஆகுது. அடுத்தது வந்து இந்த காலகட்டத்தில் எல்லாருக்கும் இருக்கிற ஒரு காமன் ஃபேக்டர் வந்து ஸ்ட்ரெஸ். ரொம்ப நாளாக க்ரானிக்காக ஸ்ட்ரெஸ் இருக்கிறதுனால நம்ம இம்யூன் சிஸ்டம் அஃபெக்ட் ஆகுது அண்ட் இதனாலே ஹைப்பர் ஆக்டிவ் ஆகி இது ஒரு ஆட்டோ இம்யூன் டிசீஸாகவே மாறிடுது. ஸோ இந்த ரொமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸோட சிம்டம்ஸ் தான் என்ன அப்படின்ட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட் பெயின் அண்ட் ஸ்டிஃப்னஸ். அதாவது ஜாயிண்டில் நம்ம முக்கியமாக மூட்டில் இல்லாட்டி கை விரலில் இது மாதிரி இருக்கிற ஜாயின்ஸ்லலாம் வந்து பெயின் ரொம்ப அதிகமாக இருக்கும் அண்ட் முக்கியமாக இந்த ஸ்டிஃப்னஸ், இந்த விரைச்சி போய் இருக்கிற மாதிரி இருக்கும். இது முக்கியமாக பார்த்தீங்கன்னா காலையில் தூங்கி எந்திரிச்ச உடனே மார்னிங் ஒரு 30 minutes to 1 hour இது வந்து நீடிக்கலாம். ரெண்டாவது இதில் குறிப்பிட்டு பார்க்க வேண்டியது என்னென்னா, இந்த ஜாயிண்ட் பெயின் வந்து சிமெட்ரிக்கலாக இருக்கும். அதாவது இப்போ உங்களுக்கு வலது முட்டியில் மட்டும் வலி வராமல் 2 முட்டியும் சேர்ந்து வரும், இல்லாட்டி 2 தோல்லையும் சேர்ந்து பெயின் வரும், இல்லாட்டி 2 கையிலையுமே வந்து இந்த பெயின் உருவாகும். ஸோ இது பேர் தான் சிமெட்ரிக்கல் ஆர்த்தரைட்டிஸ். இது போக இந்த ஜாயின்ஸ் அஃபெக்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இதனால சோர்வு ஏற்படலாம், அடிக்கடி ஃபீவர் வரலாம், நம்ம ஹார்ட்டுக்கும் லங்ஸுக்கும் கூட இந்த ப்ராப்ளம் ஏற்படலாம் அட்வான்ஸ் ஸ்டேஜஸில். ஸோ இப்போ இந்த ஜாயிண்ட் பெயின்னு சொல்கிறோம், இதுக்கும் மற்ற ஜாயிண்ட் பெயின் ஆர்த்தரைட்டிஸ்க்குலாம் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபாலோயிங் பாயிண்ட்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஆஸ்டியோ ஆர்த்தரைட்டிஸ், அதாவது வயதாக ஆக தேய்மானத்தினால வர ஆர்த்தரைட்டிஸ் பார்த்தீங்க அப்படின்னா, மெயினாக அவங்களுக்கு வந்து ஏஜ் அதிகமாக இருக்கும். மோஸ்ட்லி 50 வயசுக்கு இல்லாட்டி 60 வயசுக்கு மேலே வரது தான் ஆஸ்டியோ ஆர்த்தரைட்டிஸ். இந்த ரொமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 50 வயசுக்கு கீழே ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ரெண்டாவது வந்து இந்த ஆஸ்டியோ ஆர்த்தரைட்டிஸ் வந்து நீங்கள் நடக்க நடக்க உங்களுக்கு வலி அதிகமாகும் அண்ட் நீங்கள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் வலி கம்மியாகும். பட் இந்த ரொமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ் வந்து இந்த வீக்கத்தினால வர வலினால நீங்கள் வந்து மார்னிங் தூங்கி எந்திரிச்சோடனே வலி அதிகமாக இருக்கும். நீங்கள் நடக்க நடக்க கொஞ்சம் நேரம் கழிச்சு இந்த வலி கொஞ்சம் கம்மியாக வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ இந்த ரொமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ் இருக்கா இல்லையா அப்படின்ட்டு கண்டுபிடிக்கிறது ரொம்ப முக்கியம். அண்ட் இது எவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடிக்கிறோமோ அவ்வளோ சீக்கிரம் நல்லது. ஏன்னா சீக்கிரமே கண்டுபிடிச்சி இந்த ட்ரீட்மெண்ட்டை ஆரம்பிச்சிட்டோன்னா இந்த ஜாயிண்டோட அஃபெக்டட் ஆக்டிவிட்டீஸை கொஞ்சம் கம்மி பண்ணலாம், இந்த ஜாயிண்ட் டேமேஜஸை ரிவர்ஸ் கூட பண்ணலாம். இதனால் ஒரு லாங் டேர்ம் காம்ப்ளிகேஷன்ஸ் அண்ட் இந்த டிஃபார்மிட்டிஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப ரெடியூஸ் பண்ணலாம்.
பத்தாவதுக்கு சீக்கிரம் கண்டுபிடிக்கிறதுனால இந்த ஜாயிண்ட் மட்டும் இல்லாமல் இந்த ஹார்ட்டு, லங்கு, ஐஸு இதெல்லாம் வந்து அஃபெக்ட் ஆகிறதையும் ரொம்ப கம்மி பண்ணலாம். ஸோ இப்போ கண்டுபிடிக்கிறது வந்து ரொம்ப சிம்பிள். மெயினாக சில பிளட் டெஸ்ட், அதாவது ரொமட்டாய்ட் ஃபேக்டர் அப்படின்ட்டு சொல்லுவோம், RF அப்படின்ட்டு சொல்கிற பிளட் டெஸ்ட்டு அண்ட் ஆன்டி-CCP அப்படின்ட்டு ஒரு பிளட் டெஸ்ட் இருக்குது. இதில் முக்கியமான பார்க்க வேண்டியது என்னென்னா, நிறைய பேருக்கு வந்து இந்த பிளட் டெஸ்ட் நெகட்டிவாக இருந்தாலுமே ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் இருக்கிற வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ஸ்பெஷல் குரூப் ஆஃப் பீப்புள் பார்த்தீங்கன்னா சீரோ நெகட்டிவ் ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்ட்டு சொல்லுவோம். இது வந்து 100ல் ஒரு 5 பேருக்கு இது மாதிரி இருக்கலாம். ரெண்டாவது பிளட் டெஸ்ட்டை தவிர பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸ்ரேஸ் இல்லாட்டி அல்ட்ராசவுண்ட் எடுத்திங்கனாலே அந்த ஜாயிண்ட் டேமேஜை வச்சு இது வந்து ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸாக வாய்ப்பு இருக்கா அப்படின்ட்டு நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஒரு முக்கியமான இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா 3 மாதத்தில் சிம்டம்ஸ்லாம் வந்து 3 மாதத்துலேயே நம்ம வந்து இந்த டிசீஸை கண்டுபிடிச்சிட்டோம், இது டயக்னோஸ் பண்ணிட்டோம் அண்ட் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா இந்த டிசீஸோட ப்ரொக்ரெஷன் வந்து மோர் தென் 60% நம்ம ஈஸியாக கம்மி பண்ணிக்கலாம். ரெண்டாவது, இந்த லைஃப் ஸ்டைல் அண்ட் டயட்ரி ஃபேக்டர்ஸை வச்சு நம்ம கொஞ்சம் இந்த ப்ராப்ளமை ரெடியூஸ் பண்ணலாம். மெயினாக டயட்டு, இந்த ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ஃபுட்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவோம். அதாவது நல்ல கொழுப்படுத்தும் மீன், அந்த சால்மன், டூனா, இது டர்மரிக், மஞ்சத்தூள் அண்ட் நல்ல க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ் வந்து எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. மெயினாக இந்த ப்ராசஸ்டு ஃபுட்ஸு, இந்த சுகர்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் கம்மி பண்ண பாருங்கள். சைமல்டேனியஸ்லி இந்த எக்ஸசைசஸ், அதாவது லோ இம்பேக்ட் ஆக்டிவிட்டீஸ், யோகா, ஸ்விம்மிங், வாக்கிங் இதெல்லாம் பண்ணையில் இந்த ஜாயிண்ட் மொபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். இது ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் வரதை கொஞ்சம் சான்சஸ் கம்மி பண்ணாலும் இது ஆல்ரெடி இருக்கிறவங்களுக்கு வந்து இதெல்லாம் வந்து ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும் அவங்க லைஃப் ஸ்டைலை மெயின்டைன் பண்ணுறதுக்கு. மெயினாக கன்சிஸ்டன்சி இருக்கிறது பார்த்துக்கோங்க. ஒரு டெய்லி ஒரு 30 minutes ஆஃப் ஆக்டிவிட்டி வச்சுக்கோங்க. அண்ட் முக்கியமாக நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட், மெடிடேஷன், மைண்ட்ஃபுல்னஸ் அண்ட் டீப் ப்ரீதிங் எக்ஸசைசஸ் வந்து இந்த வீக்கத்தன்மையை உடம்புலேருந்து கம்மி பண்ணுற ரொம்ப உதவுது. அண்ட் இதனாலேயே இந்த ரிலீஃப் நீங்கள் ஈஸியாக அடையலாம். அண்ட் இப்போ ஒரு மெயின் செக்மெண்ட் நான் சொல்ல வரேன். ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் பற்றி நிறைய பேருக்கு நிறைய மித்ஸு, டவுட்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ ஒரு 3 இம்பார்ட்டன்ட் மித்ஸ் நம்ம எடுத்து இப்போ பேசுவோம். மெயினாக எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் வந்து வயதானவர்களுக்கு வர வாய்ப்பு ரொம்ப அதிகம் அப்படின்ட்டு. பட் ஆனால் இது கிடையவே கிடையாது. இந்த ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் வந்து உங்களுக்கு இருக்குது அப்படின்னா ஒரு 30லேருந்து 50 வயசுக்குள்ளேயே உங்களுக்கு இது ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ரெண்டாவது, இந்த ஆர்த்ரைட்டிஸ் வந்து ரொம்ப நடக்க இது ரொம்ப அதிக தேய்மானம் அதிகமாகுது அப்படின்னு நம்ம நினைப்போம். இது எக்ஸாக்டாக ஆப்போசிட். இந்த ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் வந்து இந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியோட லிங்கே கிடையாது. வெறும்னா நீங்கள் பெட்டில் படுத்துகிட்டே இருந்தாலுமே வந்து அந்த தேய்மானம் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இது நீங்கள் ஆக்டிவிட்டி அண்ட் ஃபிசிக்கல் ஃபிட்டாக இருக்கீங்க அப்படின்னா இதோட தாக்குதல் வந்து உங்களுக்கு கம்மியாக தான் இருக்கும். மூணாவது, எல்லாரும் யோசிக்கிறது வந்து இந்த ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் இதெல்லாம் வந்து டயட்லேயே நம்ம கண்ட்ரோல் பண்ணலாமா அப்படின்ட்டு. டயட் வந்து உங்கள் சிம்டம்ஸை கொஞ்சம் மேனேஜ் பண்ணும் அப்படின்ட்டு தவிர பட் இதோட தாக்குதலோ இல்லாட்டி இதோட ட்ரீட்மெண்ட்டோ கண்டிப்பாக கிடையாது. ஸோ நீங்கள் வந்து இதுக்கு ஸ்பெசிஃபிக் காம்ப்ரிஹென்சிவ் மேனேஜ்மெண்ட் எடுத்துக்கிறது தான் பெட்டர். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்க்கு வரத்துக்கு ரிஸ்க் இருக்கா இல்லையா அப்படின்ட்டு இந்த 3 பாயிண்ட்ஸில் நான் சொல்கிறேன். மெயினாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஜெனட்டிக்ஸ். மெயினாக இது நிறைய தடவை இது ஒரு ஆட்டோ இம்யூன் டிசீஸாக இருக்கிறதுனால இப்போ உங்கள் பேரண்ட்ஸ்க்கோ இல்லாட்டி உங்கள் கிராண்ட் பேரண்ட்ஸுக்கோ இது மாதிரி ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு இதில் வர வாய்ப்பு கொஞ்சம் இருக்குது. ரெண்டாவது, விமென், பெண்கள் வந்து இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் அண்ட் இதனால் ஒரு பேட் இன்ஃப்ளூயன்சஸ் இருக்கிறதுனால அவங்களுக்கு ஆண்களோட கொஞ்சம் ரிஸ்க் அதிகமாகவே இருக்கும். மூணாவது வந்து லைஃப் ஸ்டைல். இப்போ நீங்கள் வந்து ஒபீஸாக இருக்கீங்க, உங்கள் ஆக்டிவிட்டீஸ் கம்மியாக இருக்குது, இல்லாட்டி ஏர்லியராகவே ஸ்மோக்கிங் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ரிஸ்க் வந்து கொஞ்சம் அதிகம். ஸோ தோ ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் வந்து ஒரு ஜெனட்டிக் காம்பனண்ட் இருந்தாலுமே வந்து தெர் ஆர் சம் டிப்ஸ் அதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு. மெயினாக வந்து இப்போ நீங்கள் ஏர்லியராக சின்ன வயசுலேயே ஸ்மோக் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் ஸ்மோக்கிங்கை கம்ப்ளீட்டாக குவிட் பண்ணி ஆகணும். ஏன்னா அது ஒரு டைரக்ட் ரிலேட்டிங் ஃபேக்டர் ஃபார் ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ். ரெண்டாவது வந்து கரெக்டான ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணிக்கோங்க. நம்ம வெயிட் கரெக்டாக இருக்கிறதுனால நம்ம பாடிலையும் ஜாயின்ஸ்லையும் இறங்குற ஸ்ட்ரெஸ் கம்மியாக இருக்கும். ஸோ இந்த டிசீஸ் வந்தாலுமே வந்து இதோட தாக்குதலும் கம்மியாக இருக்கும். மூணாவது, முன்னாடியே சொன்ன மாதிரி ஆக்டிவாக இருக்க பாருங்கள். ஸோ ஜாயின்ஸ்க்கெலாம் நல்ல எக்ஸசைஸ் கொடுக்கறதுனால ஜாயின்ஸில் போகிற பிளட் ஃப்ளோஸ் அதிகமாகும் அண்ட் ஜாயிண்ட்டை ஹெல்த்தியாக ப்ரிஸ்டீனாக வச்சுக்கும். சில டயட்ஸ் லைக் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அண்ட் omega-3 ஃபேட்டி ஆசிட்ஸ் நம்ம முன்னாடியே நான் சொன்ன வெஜிடபிள்ஸ் அண்ட் டயட்டில் வந்து இன்க்ரீஸ்டாக இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை வர மாதிரி இருக்குன்னா இதை ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் முக்கியமாக ரெகுலர் செக்கப்ஸ். இப்போது நீங்கள் 30 to 50 இயர்ஸில் இருக்கீங்க, முக்கியமாக பெண்கள் வந்து இது மாதிரி மல்டிபிள் ஜாயிண்ட் பெயின், ரொம்ப நாளாக உடம்பு வலி இருக்குது, ஃபீவர் அடிக்கடி வருது அப்படின்னா இந்த டெஸ்ட்டு எடுத்து பார்த்துட்டு ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் இல்லை அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறது பெட்டரு. ஏன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சீக்கிரம் கண்டுபிடிச்சிட்டோன்னா ஈஸியாக ட்ரீட் பண்ணிடலாம். இப்போ நான் முன்னாடி சொன்ன என்ன மாதிரி சிம்டம்ஸ் உங்களுக்கு இருக்குது, ரொம்ப நாள் உங்களுக்கு ஜாயிண்ட் பெயின் இருக்குது, மார்னிங் தூங்கி எந்திரிச்ச உடனே வலி அதிகமாக இருக்குது, எஸ்பெஷலி நீங்கள் வந்து யங்காக இருக்கீங்க அப்படின்னா உங்கள் டாக்டரை இமீடியட்டாக கன்சல்ட் பண்ணுங்கள். இல்லாட்டி இது மாதிரி ஒரு பிரச்சனை உங்கள் குடும்பத்தில் இல்லாட்டி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்கு
இருக்குதுன்னா கூட இதை ஷேர் பண்ணி ப்ரொசீட் பண்ணுங்க. இந்த ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் வந்து கொஞ்சம் பயன்படுத்துகிற மாதிரி இருந்தாலுமே வந்து early detection அண்ட் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸை வச்சு ஒரு ப்ராப்பராக ஈஸியாக மேனேஜ் பண்ணிடலாம். நான் நிறைய பேஷண்ட்ஸ் பார்த்துருக்கிறேன். அவங்க ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் அண்ட் ஆக்டிவிட்டி வச்சு ரொம்ப காலமாக இந்த ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் இருந்தாலுமே வந்து நல்ல ஹெல்த்தியாக ஆக்டிவாக அவங்க லைஃப்பை லீட் பண்ணிட்டு இருப்பாங்க, ப்ராப்ளமே இல்லாமல். ஸோ உங்கள் ஜாயின்ஸ் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக நீங்கள் ஒரு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலை சூஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். இது மாதிரி என்ன டவுட்ஸ் இருக்குது, இல்லாட்டி இது உங்களுக்கு இது மாதிரி ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் இருக்குது அப்படின்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஸ்டே இன்ஃபார்ம்ட். யுவர் லைஃப் அண்ட் யுவர் ஜாயின்ஸ் ஆர் இன் யுவர் ஹேண்ட்ஸ். தேங்க்யூ.